ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம அன்னபூரணி நிரந்தரமாக உங்கள் சமையல் அறையில் வாசம் செய்ய தினமும் அரிசி எடுக்கும் பொழுது இப்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அஷ்டலட்சுமிகளின் ஒருவரான இந்த தானிய லட்சுமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகாலட்சுமியின் வடிவம்தான் இந்த தானிய லட்சுமி. அன்னபூரணி, அன்னலட்சுமி, இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் இந்த தானிய லட்சுமிக்கு இருக்கின்றது. நம்ம வீட்டில் இந்த தானிய லட்சுமி வாசம் இருந்தாலே தனலட்சுமியும் கூடவே கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. அந்த அளவுக்கு நம்ம சமையலறையிலேயே வசிக்கக்கூடிய இந்த தானிய லட்சுமியான அன்னபூரணி தாய் நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு சில ஒரு விஷயங்களை நம்ம கவனமாக செய்தாலே போதும். இந்த வகையில் இன்றைக்கி நம்ம அரிசி எடுக்கிற பாத்திரத்தில் எப்படி அரிசி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதில் என்ன செஞ்சோன்னா அந்த அன்னபூரணி தாய் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அரிசி எடுக்கும் பொழுது இந்த தவறை தான் செய்கிறீங்க. இந்த மாதிரி தவறு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தானிய பற்றாக்குறை கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்படும். என்ன செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலமாக நம்ம அம்மா, பாட்டி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் அவங்களுடைய சேமிப்பு எங்கே இருந்துச்சு? அப்போ பேங்க் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க எங்கே சேமித்து வச்சாங்கன்னா சமையலறையில் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க பெட்ரூம்லேயோ அல்லது பீரோவிலையோ அதை சேர்த்து வைக்க மாட்டாங்க. அந்த சமையலறையில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, சக்கரை டப்பா இதிலெல்லாம் பணத்தை போட்டு வச்சோம் அப்படின்னா 1 100 ஆகும் அப்படின்ற சாஸ்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னபூரணி தாய் நிச்சயமாக நம்மளுக்கு அந்த செல்வத்தை பல மடங்கு பெருக்கி தருவாள்னு தெரிஞ்சதுனால தான் அந்த நமது முன்னோர்கள்லாம், நம்ம பாட்டி, நம்ம அம்மா எல்லாருமே அடுப்பங்கரையில் அந்த பணத்தை சேமித்து வச்சாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அடுப்படியில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வைத்தாலே நம்ம வீட்டில் தானியத்திற்கும் தனத்திற்கும் என்றைக்கும் பஞ்சமே வராது. இப்போ நம்ம அரிசி இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம வாளியோ அல்லது ட்ரம்மோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி வச்சுருப்போம். நம்ம வீட்டில் நிச்சயம் கொஞ்சமாவது அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த அரிசிக்குள்ளே இந்த மாதிரி உலக்கு, படி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அல்லது டம்ளர்லேயும் நிறையா பெண்கள் அரிசி எடுப்பாங்க. ஏன்னா இப்போ சின்ன சின்ன குடும்பங்கள் சின்னதாயிருச்சு. அதனால் 1 படி 2 படி அந்த பெரிய அரைப்படிலாம் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி 1/4 படி யூஸ் பண்ணுறதே பெரிய ஒரு விஷயந்தான். டம்ளர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது இந்த உலக்கு, ஆளாக்குன்னு சொல்கிற இந்த படி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சாய்ச்சி நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு போடக்கூடாது. சாய்ச்சி போடக்கூடாது, குப்பரை கவுத்து வைக்கக்கூடாது. இப்படி நம்ம எப்பொழுதுமே அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிமித்து வச்சுட்டு அது நிறைய நம்ம அரிசியை நிரப்பி வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்ம வீட்டில் என்னென்னைக்கும் அந்த தானிய லட்சுமியின் அருள் நிறைஞ்சிருக்கும். பொன்னும் பொருளும் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும். தானிய பற்றாக்குறை நம்ம வீட்டில் வராது. இந்த மாதிரி கவுத்துலாம் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பாதி அரிசியோடையும் வைக்காதீங்க, சாய்ச்சும் வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான அரிசியை எடுத்ததுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு மூடி வச்சிடாம இந்த மாதிரி அதை ஃபுல்லாக அரிசியை ஃபுல் பண்ணி நீங்கள் வைக்கணும். அந்த மாதிரி வச்சாதான் கண்டிப்பாக அந்த அன்னபூரணி தாய் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே அளவுக்கு அதிகமாக நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருப்பாங்க. பொன்னையும் பொருளையும் நம்ம வீட்டில் வாரி வழங்குவாங்க. அதனால் அந்த தானிய பற்றாக்குறை நிறைய பேர் வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கெலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சாலே நிச்சயம் அந்த அன்னபூரணி தாய் உங்களுக்கு எந்த ஒரு தானிய பஞ்சமும் பற்றாக்குறையும் இல்லாமல் வாரி வழங்குவாள். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே எல்லாத்தையுமே வாரி வழங்குவாள். இந்த மாதிரி பார்த்தீங்களா, நிறைஞ்சு அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு மூட நம்பிக்கை அப்படின்னு தோணலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்த பழக்கத்தினால அவங்க நல்லா தான் வாழ்ந்தாங்க. அவங்க எந்த விதத்துலேயும் தாழ்ந்து போகலை. பணம், செல்வம் அவங்கக்கிட்ட சேர்ந்து கொண்டே தான் இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு சின்ன விஷயந்தான், கரெக்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள்லேயே உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் தெரியும். என்றைக்குமே அந்த தனத்திற்கும் தானியத்திற்கும் பஞ்சமோ பற்றாக்குறையோ வராது. கண்டிப்பாக நமக்கு இந்த சாப்பாட்டுக்காகத்தான் அவ்வளோ தூரம் பாடுபட்டு உழைக்கிறோம். நம்ம அந்த அரிசியை சாப்பாடு கொடுக்கக்கூடிய அன்னபூரணி தாயை நம்ம சந்தோஷமாக நம்ம அடுப்பங்கரையில் வச்சுக்கிட்டாதான் நிச்சயமாக நம்ம வீட்டில் அவங்க நிறைஞ்சு இருந்து அருள் புரிவாங்க. அதனால் இந்த மாதிரி அரிசியை நிரப்பி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் அரிசி வைக்கக்கூடிய சரியான முறை. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும்.
ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வீட்டில் தானிய லக்ஷ்மி வந்து சந்தோஷமாக நிரந்தரமாக வாசம் செய்கின்றாலோ தனலக்ஷ்மியும் அவங்களோடையே வந்து அந்த வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.